ஈர்ப்பு, ஒரு இனக்கவர்ச்சி, உடம்ப பார்த்த உடனே ஒரு ஆசை வரும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன், அதனால போய் விழுந்துடுறது தான். வேற தெய்வீக காதலும் மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் தன் சகோதரனின் கண்ணியம் குலைக்கப்படுவதை கண்டு திருப்புகிறாரோ, தடுக்கிறாரோ, அவரின் முகத்தை கியாமத் நாளில் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் திருப்பி விடுவான், தடுப்பான். திருமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் இரத்தம், அவரின் கண்ணியம், அவரின் பொருள் ஆகியவை மற்றொரு முஸ்லிமிடம் சங்கைக்குரியதாகும். ஆகவே அவற்றில் உரிமையின்றி தலையிடுவது விளக்கப்பட்டதாகும். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுடைய கண்ணியத்தை எல்லா வகையிலும் பெரிய நேமத்தாக அவனுக்கு தந்திருக்கிறார். ஏன்னா சாப்பாடு கூட இல்லாம கூட எத்தனையோ ஏழைகள் இருந்துருவாங்க, ஆனா மானம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. தன்மானம் அப்படின்றது சில கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியிலேயே வர மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஊர் வழக்கு, அந்த குடும்பம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சொந்த வீடை விட்டுட்டு அந்த ஒரு சின்ன குடும்ப வழக்காக பெற்ற பிள்ளைகளால ஏற்படுறது தான் பலாய் முசீபத். வேற இவங்க செய்யறதல்ல, அந்த ஏதோ ஒரு காதல், மாற்று மத காதல் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால அந்த குடும்பம் என்ன பண்ணாங்கண்டா எதை பத்தியுமே யோசிக்கல, அப்படியே அந்த மாதிரி போட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்கடா வெளியே போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல கொஞ்ச நாள். அதுக்கப்புறமா நம்ம ஊர்லயே சில மேன் மக்கள், நெல் மக்கள், பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம் அப்படின்ற மாதிரிலவா இருக்கு. வழக்கு போடுறீங்க சரிதான், வழக்கு போடுறீங்க, ஊர்ல அவங்களுடைய விஷயங்களா பேசுறீங்க, கொள்றீங்க சரிதான். ஆனா அவனை பெற்றெடுத்த தாய் தப்ப என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள பெற்றெடுத்த தாய் தப்ப என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க நம்முடைய ஊரினுடைய பிரஜை அல்லவா, இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்தவங்க அல்லவா. அப்ப பெத்த புள்ள தவறு செஞ்சுட்டா அவங்களையும் தண்டிக்கணும்னு சொன்னா உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்க தருதலையா இருக்குது. நேத்து கூட ஒரு காணொளி கண்டேன், 8வது படிக்கிற பையன் தண்ணியை போட்டுட்டு என்ன செய்யறான்டா புரள்றான். எல்லாம் பாதுகாக்கலாம். 8வதுன்னா வயசு எப்படி இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? இந்த நம்மள்ட்ட ஓதுற ஒரு சின்ன பையன் இருக்கிறான் பாருங்க, நம்ம முஆதை விட சின்ன பையனா இருக்கிறான். அவனை விட சின்ன பையன், கையெல்லாம் பொடிசா இருக்குது சகோதரர். அவன் என்ன செய்யறான்னா புரள்றான். இந்த 8வது படிக்கிற பையனுக்கு தாய் தப்ப ஊத்தி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யார் மூலமாக அவன் வழிகட்டான்னு நமக்கு தெரியாது. அப்போ இவன் செய்த தவறுக்காக இவன் பெத்தவங்களை என்ன செய்யறது, கமெண்ட்ல போடுறது, என்ன அந்த தாய் தப்பம் மோசமா இருப்பான் அதனாலதான் இப்படி வந்து சேர்ந்துருக்குது, தாய் தப்பம் குடிப்பான் அதனாலதான் இப்படி குழந்தையா வந்து மாட்டியிருக்கிறான் அப்படின்னு. ஒரு சின்ன அசட்டையா இருந்திருக்கலாம் அவங்க, அதுல தவறு அதை நம்ம சொல்லாம இல்லை. ஒரு சின்ன அசட்டை, அவன் பிள்ளை எங்க போறான் எங்க வாரான், ரொம்ப அதிகப்படியான செல்லம் தான் அவங்க கொடுப்பாங்க. மற்றபடி எந்த தாய் தப்பனும் பாட்டிலில் ஊற்றி கொடுக்கறது இல்லை, நான் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்லை, சிகரெட்டை குடிடான்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. சிகரெட்டு அப்படின்னா கூட கொஞ்சம் தாய் தப்ப மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவான்டா, பெற்ற பிள்ளைகிட்டையும் சிகரெட் வாங்க சொல்லுவான், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சில பேர் வேணா அதுல விதிவிலக்கா இருக்கலாம். பெரும்பான்மையான மக்கள் தன் பிள்ளை நல்ல வளரணும், நல்ல முன்னேறணும்னு தானே நினைப்பாங்க. அப்ப அன்பிற்குரியவர்களே, அப்போ அந்த குடும்பம் எங்கன்னே தெரியல, எங்க போனாங்க எங்க வந்தாங்கன்னு தெரியல. கடைசியில் ஆய்வு செய்து அவங்க எங்க இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு, அதுவும் ஒரு இந்துக்கள் கிராமத்துல போய் இருக்கிறாங்க, மாற்று மத சகோதரர்கள், அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. இங்க இருங்க பாய், நாங்க தரோம். ஏதோ ஒரு பழக்கம் வச்சிருப்பாரு போல இருக்கு, உன் ஊர் இல்லாட்டா என்ன எங்க ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறாங்க. இந்துக்கள் நிறைந்த ஒரு பகுதி, அவனுடைய தொழுகை இல்லாம போயிடும், எதுவுமே இல்லாம போயிடும், ஜும்மாவே இல்லாம போயிடும். இதுல ஒருத்தனாவது கேட்டிருக்கலாம் அந்த ஊர் மக்கள்ல, அந்த நேரத்துல அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஏன் போகணும், அவங்க போகணுன்ற அவசியம் இல்லை, அவங்களெல்லாம் யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சடுத்திருந்தாருன்னா அந்த ஹதீஸுக்கு அவர் உட்பட்டவா இருந்திருப்பாரு. சரி, பின்னாடி அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அதுக்கப்புறமா ஆய்வு செய்து அவரை தேடி கடைசியில் அந்த பிள்ளைய வரவழைத்து ஓத வைத்து அவளுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இன்னைக்கு சிறப்பா வாழ்றாங்க அந்த குடும்பம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். ஆனா இப்போ அந்த பிள்ளைங்க நல்ல படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணி, சும்மா ஒரு ஈர்ப்பு, ஒரு இனக்கவர்ச்சி, உடம்ப பார்த்த உடனே ஒரு ஆசை வரும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன், அதனால போய் விழுந்துடுறது தான். வேற தெய்வீக காதலும் மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப சகோதரர்களே,
இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துதான் நம்மளை அல்லாஹு தாலா டெஸ்ட் பண்ணுவான். நீ என்ன பண்ற, அவன் கண்ணியம் குலைக்கப்படும் போது உன்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது, எரியிற விளக்குல எண்ணெயை ஊத்திட்டாண்டா இவன் முனாஃபிக், இவன் முஸ்லீமே கிடையாது. ஒரு கண்ணியம் குலைக்கப்படக்கூடிய நேரத்துல பா உடுப்பா, அவன் தவறு செய்தவனாவே இருக்கட்டும், அவன் ஈமான்தார் இல்லையா, ஃபிரௌனை விடவா அவன் மோசம், இப்படி சொல்லிடணும். என்ன செய்யணும்? ஃபிரௌனை விடவா அவன் மோசம், அவன் மோசக்காரன் தான் நீங்க சொல்றீங்க, சரிதான், அவன் மோசக்காரன் தான். ஃபிரௌனை விடவா ஒரு மோசம், அவனையே அல்லாஹு தாலா ரொம்ப இலகுவா போய் பாரு, அவன்கிட்ட ஹார்டா நடக்காதேன்னு ஹஜ்ரத் மூசாவுக்கு சொல்லும் போது அவரை விடவா இவர் மோசம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மூமினுடைய மானத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு கிராமப்புறங்கள்ல நடக்கிற அநியாயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனை விமர்சனம் செய்யும் போது எல்லாரும் சேர்ந்துக்கிறான் சகோதரர்கள், எல்லாரும் சேர்ந்துக்கிறான். ஒரு ஆலிமை பேத்து தவறாக பேசும்போது எல்லாரும் சேர்ந்துக்கிறான், ஆமா அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்டா, அவனுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா ஈன பிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈனை பிழைப்புல ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா, அதுல திருப்திப்பட மாட்டான், சாப்பாடு கீப்பாடு கிடைக்காது, அவனுக்கு ஒரு ஆத்ம சுகம், இது ஒரு சைக்கோத்தனம். இது அடுத்தவங்களுடைய துன்பத்துல வந்து கொஞ்சம் இன்பம் காணக்கூடிய தன்மை ஒருத்தனுக்கு பிறந்துட்டாலே அவன் நினைச்சுக்கிற வேண்டியதான் இவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா மூமின்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் ஆக்குவானாக. அல்லாஹ் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு மூமியினுடைய மானம் பங்கப்படுவதற்கு, மானம் அம்பலப்படுவதற்கு நம்மை ஒரு காரணியாக ஆக்காதிருப்பானாக.